ஆண்டுகால ஆயர் வாழ்விலே தனது வாழ்வு முழுவதுமே அவர் ஒப்புக் கொடுத்த எல்லா திருப்பலிகளையும் இந்த நேரத்தில் நினைத்து பார்த்து நாம் இந்த திருப்பலியை நன்றி திருப்பலியாக ஒப்புக் கொடுக்கின்றோம். அவரை நமக்கு கொடுத்த இறைவனுக்கு நன்றி சொல்வோம். இன்று அந்த இறைவனிடம் நன்றியோடு அவரை கொடுப்போம். நீர் கொடுத்தீர் அவரை, நாங்கள் திரும்ப அவரை உம்மிடம் கொடுக்கிறோம் என்று. நம்முடைய பாண்டிச்சேரி, கடலூர், புதுவை பேராயர் அவருடைய சிந்தனைகள் எல்லாம் நம்மோடு இருக்கின்றன. நம்முடைய உயர் மறை மாவட்டத்தினுடைய குருக்கள், துறவியர், பொதுமக்கள் அனைவரோடும் சேர்ந்து, உறவினர்கள், குடும்பத்தார் அனைவரோடும் சேர்ந்து, இன்னும் பல்வேறு இடங்களில் நம்முடைய கர்தினாலை அன்பு செய்த ஆயிரக்கணக்கான மக்கள் தொலைக்காட்சியிலும் ஏன் இங்கும் குவிந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களோடு எல்லோரும் சேர்ந்து இறைவனுக்கு நன்றி திருப்பலியாக ஒப்பு கொடுத்து இந்த நன்றியை நாம் செலுத்துவோம். இறைவா, நீர் அவரை எங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி கூறுகிறோம். இன்று நாங்கள் அவரை உம்மிடம் கொடுக்கிறோம் என்று ஆண்டவரிடம் நம் கர்தினாலை ஒப்பு கொடுத்து இந்த திருப்பலியை தொடங்குவோம். திருச்சபை இன்று பெந்தகோஸ்தே பெருவிழாவை, தூய ஆவியானவருடைய பெருவிழாவை கொண்டாடுகின்றது. அந்த ஆவியானவர் நம்முடைய கர்தினாலை ஆட்கொண்டவர். இன்று அவர் விண்ணுலகிற்கு அவரை எடுத்துச் செல்ல வேண்டும் என்று சிறப்பாக இந்த திருப்பலியிலே ஜெபிக்கின்றோம். திருப்பலிக்கு நம்மை ஆயத்தம் செய்ய நமது குற்றம் குறைகளுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிறைவாழ்வும் போற்றுவது என் வாழ்வின் செல்வமையா. உன் புகழை பாடுவது இன்பத்திலும் நல்ல தந்தையாய் காத்திருக்கும் இன்பத்திலும் நல்ல தந்தையாய் காத்திருக்கும் நல்வன்னையாய் படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ். அன்பு என்னும் மாமூலத்தினை நான் அருந்திட எனக்கு அளிக்கும். கதிரவன் நின்று பிரியாமல் நீ என்றும் அனைத்திருப்பாய். நாங்களும் உம்மை தாழ்மையுடன் இயேசு கிறிஸ்துவின் ரத்தமுமாக இவை அவர் பணித்தவாறு இத்திருப்பலை நிறைவேற்றி அவர் கையளிக்கப்பட்ட தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஏனெனில் இது உங்களுக்காக ஒவ்வொரு இறைவா உம்மை ஆராதிக்கின்றோம். அனைத்திற்கும் முழு முதல் பொருள் நீரே. இறைவா உம்மை விசுவசிக்கின்றோம். என்றும் மாறாத நிலையான உண்மை நீரே. இறைவா உம்மை நம்புகிறோம். எல்லையற்ற இறக்கும் நிறையாற்றலும் நீரே.
இறைவா உம்மை அன்பு செய்கின்றோம். அளவற்ற நன்மையும் அவ்வுண்ணமே உணவு அருந்திய பின் நீரே. அன்பு தந்தையே உம் ஆவியாரை அனுப்பியருளும். அவர் தம் யாங்குள்ள சீடருக்கு ஆன்மாவை அளித்து அவர் தூய்மைப்படுத்துவாராக. கூறியதாவது, இனிய இயேசுவே தூய ஆவியாரை அனுப்பியருளும். அனைத்திலும் நாங்கள் இறைவனை மகிமைப்படுத்துவோமாக. தூய ஆவியாரை எழுந்தல்வீர். இறை மக்கள் உள்ளங்களை உம் அழியால் உமது ஒளியால் நிரப்புவீர். அவற்றில் அன்பு தீயை மூட்டி அருள்வீர். உம்முடைய ஞான கதிர்களை வரவிடுவீர். அதனால் உலகத்தை புதுப்பிப்பீர். ஜெபிப்போமாக. எங்கள் அன்பான இறைவா, இது விசுவாசத்தின் மறைபொருள். ஆண்டவரே தேவரே வருமளவும் உமது மரணத்தை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே இறைவா, உம்முடைய திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். அவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி அறிதலுடன் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திருச்சபையின் காணிக்கையை கண்ணோக்கியருள உம்மை மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீர் உளம் கனிய திருவுளமானீர். இதை நீர் ஏற்றுக்கொண்டு உம்முடைய மகனின் திரு உடல் திரு இரத்தத்தினால் ஊட்டம் பெறும் நாங்கள் கிறிஸ்துவின் தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே மனமும் உள்ளவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கை ஆக்குவாராக. இவ்வாறு நீர் தேர்ந்து கொண்டவர்களோடு சிறப்பாக இறைவனின் அன்னையாகிய புனிதமிக்க கன்னி மரியாள், அவருடைய கணவரான புனித சூசையப்பர், உம்முடைய புனித அப்போஸ்தலர் மறைசாட்சியர் மற்றும் புனிதர் அனைவரோடும் நாங்கள் விண்ணகத்திற்கு உரிமையாளர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் எப்பொழுதும் உமது உதவியை பெறுவோம் என நம்பியிருக்கின்றோம். இறைவா, எங்களை மூடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகிற்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவை அடியாராகிய எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஆனந்தராயர், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், உமக்கு சொந்தமான மக்களாகிய அனைவரும் விசுவாசத்திலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடியும் திரும்ப நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டுதலுக்கு கனிவாய் செவிசாய்த்தருளும். இரக்கமுள்ள தந்தையே, எங்கும் சிதறுண்டிருக்கும் உடைய மக்களை தயவாய் உம்மோடு சேர்த்துக் கொள்ளும். தந்தையே, நீர் இன்றைய உலகிலிருந்து உம்மிடம் அழைத்துக் கொண்ட எங்கள் அன்புக்கும் பாசத்துக்கும் பெருமரியாதைக்கும் உரிய கர்தினால் லூர் சாமை ஆண்டக என்னும் உம்முடையாரின் நினைவு கூர்ந்தருளும். இவர் ஞானஸ்நானத்தின் வழியாகவும் திருமகனின் மரணத்தில் அவரோடு ஒன்றாய் இணைக்கப்பட்டிருக்கிறார். கிறிஸ்து இறந்தோரை மண்ணிலிருந்து உடலோடு உயர்த்தெழச் செய்து தாழ்வுக்குரிய எங்கள் உடலை மாட்சிக்குரிய தம் உடலின் சாயலாக மாற்றும் அந்நாளில் இறந்த எவரும் உயிர்ப்பில் கிறிஸ்துவை போல் இருப்பாராக. மேலும் இறந்து போன எங்கள் சகோதரர்கள் சகோதரிகளையும் உமக்கு வந்தவராய் உலகை விட்டுச் சென்ற அனைவரையும் உமது அரசில் தயவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது ஆட்சியைக் கண்டு எந்நாளும் மன நிறைவு அடைவோம் என்றும் அப்பொழுது எங்கள் கண்ணீரை எல்லாம் துடைப்பீர் என்றும் நம்பியிருக்கின்றோம். ஏனெனில் இறைவா, நீர் இருப்பது போல நாங்கள் உம்மை கண்டு என்றென்றும் உம்மை போலவே இருப்போம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை முடிவின்றி புகழ்ந்தேத்துவோம். அவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில்
எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கர்தினால் ஆண்டவர் நமக்கு கொடுத்த கடவுளுக்கு நன்றி சொல்லி மீண்டும் ஒரு முறை பாடுவோம். கர்தினால் ஆண்டகை மருத்துவமனையில் இருந்த பொழுது அருட்சகோதரிகள் பழைய டேப் ரெக்கார்டு வச்சிருக்காங்க. அதை கொண்டு போய் அவருடைய பாட்டு போட்டுருவாங்க. ஒன்று அவர் போட்ட மியூசிக் அல்லது ஆண்டவரின் நல்லா என் பாட. அப்போ சிஸ்டர் சொல்லுவாங்க, அவர் படுத்துக்கிட்டே அப்படியே கையை ஆட்டிக்கிட்டே கண்டக்ட் பண்ணுவார். தான் இறப்பதற்கு ஒரு சில மணி நேரங்கள் முன்னால் கூட he was conducting when sisters were singing. அது ஆண்டவர் இன்னைக்கு அவர் சொல்றாரு, ஆண்டவர் நல்லா எனக்கு பயமே இல்லை, பசும்புல் தரைக்கு இட்டு சொல்வார். என்னை கொண்டு போய் சும்மா விட்டுட மாட்டார். மோட்சத்தில் எனக்கு பசும்புல் தரையை காட்டுவார், நல்ல நீரோடு எனக்கு காட்டுவார் என்று நம்ம எல்லாரும் பார்த்து சொல்லுகிறார். நாம் அந்த எலிசை போல ஆவியால் நிரப்பப்பட்ட ஒரு மனிதரை நீர் விண்ணகத்துக்கு எடுத்து செல்கிறீரே, அப்பா உமக்கு நன்றி. எங்களுக்கும் அவர் கொடுத்த ஆவியிலே ஒரு பங்கு, 2 மடங்கு என்னாலும் அதில் பாதிவாது கொடுங்க அப்பா, எங்களுக்கு ஆவி வேண்டும் என்று அந்த அப்பாவிடம் அவரை நிரப்பிய ஆவியானவர், அந்த உலர்ந்த எலும்புகளுக்கு உயிர் கொடுத்து விண்ணகம் எடுத்து செல்கின்ற ஆவியானவரிடம் நாமும் ஆவியால் நிரப்பப்பட வேண்டும் என்று உருக்கமாக ஜெபித்து பாடுவோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் ஆட்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக. நம்முடைய கல்லீரி என்ற சின்ன ஊர், நம்முடைய பாண்டி கடலூர் உயர் மறை மாவட்டம் என்ற ஒரு அளவு அல்லது இந்திய கர்தினால், இதுக்கெல்லாம் அப்பால் பட்டவர் நம்முடைய கர்தினால். யாதும் ஊரை யாவரும் கேளீர் என்று அடிக்கடி சொல்லுவார் நம்முடைய தந்தை ரட்சிகர் சாமியார்ட்டே. அவர் எத்தனை முறை சொல்லியிருக்காரு எனக்கே தெரியும். யாதும் ஊரை யாவரும் கேளீர், எனக்கு இந்த உலகத்தில் இருக்க எல்லாரும் சொந்தம், எல்லாருக்கும் நான் சொந்தம் என்று சொல்லுவார். அப்படி எல்லா நாடுகளிலிருந்தும் அவருக்கு சொந்தக்காரர்கள் இருக்கிறார்கள். சொந்தம் என்று சொல்லும் பொழுது அவருடைய பாசத்திற்கு உட்பட்டவர்கள் இப்படி பலர் இன்று அவரை நினைக்கின்றார்கள். அவரோடு சேர்ந்து நாம் இறைவனுக்கு நன்றி சொல்லி, இறைவா நீர் இவரை கொடுத்ததற்காக நன்றி, நாங்கள் இன்று அவரை உம்மிடம் கொடுக்கிறோம் என்று இருக்கின்ற மீதி உள்ள நேரங்கள் எல்லாம் தொடர்ந்து ஜெபிப்போம். வருகின்ற நாட்களிலும் அவருடைய விண்ணக வாழ்வுக்காக தொடர்ந்து ஜெபிப்போம். எழுந்து நிற்போம். ஜெபிப்போமாக. வானக கொடைகளை வழங்கி வரும் இறைவா, நாங்கள் உட்கொண்ட இத்திருவுணவு உம் தூய ஆவியின் அருள் செயலால் எங்களுடைய முழுமையான மீட்புக்கு பயன்படுவதாக. உம் ஆவியின் பல்வேறு வரங்களை தொடர்ந்து எல்லோருக்கும் வழங்குவீராக. எல்லாம் வல்ல இரக்கமுள்ள இறைவா, உம் ஊழியராகிய சிமியோன் லூர்து சாமி என்னும் கர்தினால் ஆண்டகை உமது திருவுளப்படி உலகில் கிறிஸ்துவின் பெயரால் பணிபுரிந்துள்ளார். அவருக்காக நாங்கள் செலுத்தும் இப்பலியின் பயனாக அவர் பாவ கரை நீங்கி விண்ணகத்தில் கிறிஸ்துவுடன் வீற்றிருக்க செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. சிறப்பு ஆசிரியருக்காக தலை வணங்கி வேண்டுவோம். அளவற்ற அன்பினால் மனிதனை படைத்து தம் திருமகன் உயிர்த்தார் என விசுவசிப்போருக்கு உயிர்ப்பின் நம்பிக்கை அளித்த ஆறுதலின் ஊற்றாகிய இறைவன் உங்கள் மீது தம் கொடைகளை பொழிவாராக. இறந்து போன அனைவருக்கும் ஒளி நிறைந்த அமைதியையும் வாழ்ந்து வரும் நமக்கு பாவ மன்னிப்பையும்
இறைவன் இரக்கத்துடன் அருள்வாராக. ஆமென். கிறிஸ்து இறந்தோரினின்று உயிர்த்தார் என உறுதியுடன் விசுவசிக்கும் நாம் அனைவரும் அவரோடு என்றென்றும் மகிழ்ந்து வாழ இறைவன் அருள் புரிவாராக. ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறியது. இறைவா